ஓகே, வணக்கம் மடினா மங்கீஸ். இது உங்கள் ஃபுட்பால் புலித்தி நிகழ்ச்சி. ஹாய், வணக்கம் ஜஸ்வந்த் அங்கிள். வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு அருமையான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஷாம் எங்க? அங்கிள் கும்பலா, ஸோ அதனால கொஞ்சம் முதல் கேள்வி ஷாம் எங்க. ஓகே, இன்னைக்கு என்னோட ஒரு கேள்வி நான் இந்த வீடியோ கேமில் ஃபுட்பால் பஸ்லாம் ஆடுவேன். அப்போ ஆடும்போது ஃபார்மேஷன் அப்படின்ற வார்த்தை ஒன்று இருக்கும். அதில் பார்த்தா 4-3-3, 3-2-2, 1-2-2-3 சொல்லிட்டு ஃபோன் நம்பர் மாதிரி போட்டிருந்துருக்கும். அது என்னன்னு ஃபஸ்ட்டு நானாக ஒரு நம்பர் போட்டு விளையாடுவேன். அதுக்கப்புறம் டிவியில் மேட்ச் பார்க்கும்போது யார் பிளேயர்னு ஸ்குவாடு போடுவாங்க. அப்போ இப்படி 3 வருவான், அப்புறம் 4 வருவான், அப்புறம் ஒருத்தன் வருவான்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் சேம் மாதிரி இருப்பேன். பார்த்தா ஒவ்வொரு டீமும் ஒரு மாதிரி நம்பர் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் தான் புரிஞ்சுது 4னா பேக்லேருந்து வரணும் போல. 4-3-2னா 4 டிஃபெண்டரு, 3 மிட்ஃபீல்டரு, 3 மிட்ஃபீல்டரு, 2 விங்கு, ஒரு ஸ்ட்ரைக்கர். பழைய புரியதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. இது எல்லாருமே சேம் நம்பர் போறான்னா அவன் ஒரு நம்பர் போறான். அவன் 4-3-3ன்றான், 4-2ன்றான். இது எதுக்கு இந்த நம்பர் எனக்கு புரியுது. நேரா பேசாம கோலியை மட்டும் வச்சுட்டு 10 பேரும் இங்கே வச்சுக்கலாம்னா ஃபுட்பாலில் திட்டுவாங்க. டிஃபெண்டர் இருக்கணும், நடுவில் ஒருத்தர் இருக்கணும், அங்கிட்ட ஒருத்தர் இருக்கணும். இது நம்பர் எதை வச்சு டிஃபைன் பண்றாங்க? ஏன் எல்லாரும் சேம் நம்பர் வச்சுட்டா இதுதான் ஜெயிக்கிற நம்பர்னு ஒன்று இருக்கா? இல்லை அவன் இஷ்டமா? இது எதனால டிஃபைன் பண்ணுறது? இவனால நம்பர்னா என்னது? அவன் சொன்னா கரெக்டாக இருக்கு. ஏன்னா அங்கே டீம் தான் வாரத்துக்கு ஒரு ஃபார்மேஷன் ஆட்டிருக்காங்க. அப்படியா? என்னது அது? எதுக்கு அது முதல்ல? ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ணனா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 10 பேரும் பின்னாடிலாம் ஆட முடியாது. ஏன்னா ஆப்போனண்ட்டுக்கு இடம் பயங்கரமாக இருக்கும், பெரிய நீளமாக இருக்கும். அதனால இதுவே பண்ண முடியாது. அவன் பாட்டு வந்துட்டே இருப்பான். சரி, ஸோ இவென்ச்சுவலாக நீங்களும் டயர்ட் ஆகிடுவீங்க, அவனும் இது பண்ணிடுவான். இப்போது ஒரு ஸ்ட்ரக்சர் அதுக்கு பேர். ஓகேங்களா? இப்போ யாருக்கு எங்கெங்கே என்னென்ன பண்ணணுன்றது எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ நீங்களே ஒரு இது எடுத்துக்கோங்க, ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு மேனேஜர் இருப்பான், ஒரு லீடர் இருப்பான், ஒரு இவன் இருப்பான், கேமரா ஒருத்தர் எடிட்டிங் ஒருத்தர் பண்றாரு, ஒருத்தர் ஒரு வேலை அசைன் பண்றான். சரி, இப்போ அந்த வேலை அசைன் பண்ணும்போது அவனுக்கு ஒரு ரோல் இருக்கும். ஆமா, அதை அந்த ரோல் கொடுக்கறதுக்கு ஒரு இது தேவை, ஒரு இடம் தேவை. அதுக்காக சிம்பிளா சொல்லணும்னா கட்டத்துறைக்கு லைன் போட்ட மாதிரி தான் இது. இந்த லைனை தாண்டி நான் வர மாட்டேன், இந்த லைனை தாண்டி நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, 4 பேர் மட்டும் இல்ல, 2 பேர் மட்டும் அங்க போ, இல்ல இங்க 3 வச்சுக்கோ, அங்க 3 போ அப்படிங்கிற அதே எப்படி நீங்க அனௌன்ஸ் பண்ணலாம்? 4 பேர் இருந்தா இன்னும் சூப்பரா பந்தே போகாது இல்ல? போகாது. நீங்க எப்படி கோல் அடிப்பீங்க? அப்புறம் ஃபுட்பால்ன்றது என்ன? கேமோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ் என்ன உங்களுக்கு? கோல் போடணும். அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். அப்பதான் 3 பாயிண்ட் உங்களுக்கு வரும். இல்ல நீங்க 1 பாயிண்ட் எடுப்பீங்க, இல்ல 0 எடுப்பீங்க. ஒரு பாயிண்டா எடுத்தீங்கன்னா நீங்க தேர மாட்டீங்க. சரி, பாட்டம் ஆஃப் த டேபிள்ல தான் இருப்பீங்க. ஆமா, இப்போ என்ன புதுக்குற உங்களை மாதிரி எது? சரி, அப்படின்னா எல்லாருமே சேம் நம்பர் போலாமே, ஆளாளுக்கு ஒரு நம்பர் போறீங்க. அதுதான் டிஃபரன்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு வீக்னஸ் இருக்கும். ஓகேயா? இப்போ ஒரு கேமராமேன்னா ஒரு எடிட்டிங் அவனுக்கு வருமா? வராது. கேமரா சூப்பரா பண்ணுவான். எடிட்டிங் வரா. இதுக்கும் நான் ஒன்று சொல்றேன். ஒரு எடிட்டிங்கே தெரியாதவனை வச்சுன்னு ஒரு எடிட் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி உங்க டீம்ல எல்லா ரோலுக்கும் கரெக்டா ஒருத்தன் செட் ஆயிருக்க மாட்டான். ஆனா ஒருத்தவனை பிடிச்ச அங்க இடத்துல டேய் தம்பி இது மட்டும் தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அவனுக்கு அந்த ரோலு இது இந்த பிட்ச்ல நீ இந்த ஏரியா மட்டும் கவர் பண்ணி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேலை அப்படின்னு சொல்றப்போ அவனுக்கு கொடுத்து டேய் தம்பி இங்க மட்டும் தான் நீ பாத்துக்கிற, இந்த லைன்ல தான் நீ ஓடணும். இதுக்கு பால் உன் பின்னாடி போச்சுன்னா திரும்ப ஓடி நீ இதே லைன்லயே வச்சு நீ தயவுசெய்து போய் இப்போ ஒன்னும் இல்லை எனக்கு கூட்டு போய் ஜெய் இடத்துல உட்கார வச்சுன்னா கேமரா எவ்வளவு கேவலமா இருக்கும் தெரியா? அதுதான் எங்க கான்செப்ட். சரி, சோ அவனுக்கு ரோல் டிஃபைன் பண்றோம். அதாவது இது எப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஹாரிசான்டலா பாத்தீங்களா, நீங்க அந்த ஃபார்மேஷனே வர்டிகலா பாருங்க. அது வர்டிகலா பாத்தீங்கன்னா அதே நம்பர் தான் வரும். வர்டிகலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4-4-2 விளையாடுறப்போ இந்த 4-4ல நீங்க பாக்குறப்போ 2 பிளேயர்ஸ் மட்டும் இந்த வர்டிகல்ல தனியா நிப்பாங்க. ஓகே, அவங்க என்னன்னா அவங்க 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணணும், சேர்ந்து ஓடுவாங்க. இப்போ ஒருத்தன் நான் உள்ள போறேன்னா வெளியே ஒருத்தன் பாத்துக்கணும்ல. சோ கிட்டத்தட்ட எப்படின்னா அவன் ஒருத்தன் உள்ள போறானா டேய் நீ இவன் நான் என்னோட அப்படி பார்ட்னர்ஷிப் இருந்தாதான் உங்களுக்கு பால் 4ல ஒரு 2 பேரா இருக்கும். அப்ப நீ இந்த 2 பாத்துக்கோ, நான் அந்த 2 பாத்துக்கிறேன். இப்போ பெப் கார்டியோலா அவன் 2ன்றான் இல்லையா? பெப் கார்டியோலா ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுவான். என்ன பண்ணுவான்?
குடும்ப கட்டுப்பாடு மாதிரி. எல்லா இடத்துலயும் ட்ரையாங்கிள் வரும். பெப்போட ஃபார்மேஷன்ல பாத்தீங்கன்னா 4 3 3 வச்சிருப்பான். என்ன பண்ணுவான்? 4 3 3. இப்போ ரெண்டு டிஃபெண்டரு, ஒரு கீழே இருக்கிற இது, அது ஒரு முக்கோணம். ரைட்டு. அதே மாதிரி இங்க 2 மேல ஒரு ஸ்ட்ரைக்கர், அது ஒரு முக்கோணம். அப்புறம் இந்த சைடுல ஒரு 3 ட்ரையாங்கிள் இருக்கும். இந்த சைடுல ஒரு விங்கர், ஸ்ட்ரைக்கர், இந்த ஒரு மிட்ஃபீல்டர் சேர்ந்து ஓடுமா அப்போ? 3. அது ஒரு ஆக்சுவலா அது வந்துட்டு எப்படின்னா, அவன் வந்துட்டு அவங்களோட ஐடியாலஜி எப்படின்னா, பெப்போட ஐடியாலஜி அட் எனி கிவன் பொசிஷன் ஒரு பிளேயருக்கு வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்கணும். என்னது சூப்பர். அதுதான் அந்த ட்ரையாங்கிள். சோ இப்போ நீங்க தான் கீழே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் கீழே பால் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு 2 ஆப்ஷன் வேணும். எதுக்கு 2 ஆப்ஷன்? இப்போ நீங்க வந்து எந்த ஃபார்மேஷன் போட்டீங்கன்னா 2 வரும் உங்களுக்கு ஆப்ஷன். ட்ரையாங்கிள் தான் வரும். சோ அதான் அதை பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்கம் இவ்வளவு தோணா இந்த பக்கம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. எப்படி வேணா இருக்கலாம், மேல இருக்கலாம், இந்த கார்னர் இப்படி இருக்கலாம், ரைட் ஆங்கிள், எந்த ட்ரையாங்கிள் வேணா இருக்கலாம் நீங்க. சோ பேசிக்கா அப்படி இருக்கிறப்ப என்ன ஆப்ஷன்னா, உங்களுக்கு ஆப்போனன்ட்டா வந்துட்டு நீங்க ரெண்டுத்துல எதை எடுக்க போறீங்கன்ற கன்ஃபியூஷன்லயே இருப்பான் அந்த ஆப்போனன்ட் பிளேயர். சோ அதுதான் வந்துட்டு பேசிக் கான்செப்ட் ஆஃப் டிக்கி டாக்கா எடுத்துட்டு வந்து. சரி, அப்படின்னா எல்லா டீமும் சேம் நம்பர் மெயின்டைன் பண்ணலாம்ல? ரொம்ப நாள் கேளுங்க, ஏன் ஆளுக்கு நம்பர் போட்டு குழப்பறீங்க? அது எங்க சொல்றாரு? உங்களோட வீக்னஸ் வந்து ஒரு எங்க டீம், எங்க மேனேஜர், எங்க ஓனர் எல்லாரும் அது வேற. அது நம்ம போல இப்போ எனக்கு போல சொல்லிக்குது இல்ல. ஒரு இடத்துல உங்களுக்கு வீக்னஸ் இருக்குன்னு ஒரு சரி, சலீபாவும் நீங்க கேப்ரியலா ஆடும்போது அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, ஓகேங்களா. உங்களுக்கு லெஃப்ட் பேக் யாரு? பென் ஒயிட் இருப்பான். இல்லனா உங்களுக்கு வந்துட்டு அப்படி சொல்றது கிடையாது. உங்களுக்கு நீங்க ஏன் இன்னும் வந்துட்டு 3 பேர் தான் இருக்காங்க. உங்களுக்கு டிஃபென்ஸ் ஓகே, உங்களுக்கு வந்துட்டு கோல் அடிக்க மாட்டேங்கிறான்றதால கரெக்டா. சோ இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைக்கர் இல்லாம கோல் அடிக்கணும்னா வேற யாரு? எவன் கோல் அடிக்கிற திறமையில மிட்ஃபீல்டர் இருக்கானோ அவனை ஃப்ரண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஃப்ரண்ட்ல போய் கஷ்டப்பட்டு அது யாரு? ஹாவர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாகா ஹாவர்ட்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சாகா ரைட்ல இருந்து வருவான், இல்ல லெஃப்ட்ல இருந்து மார்டினெல்லி வருவான், நடுவுல இருந்து ஜீசஸ். சோ அந்த ஃபார்மேஷன் கொடுத்து, டே தம்பி நீ அவங்க இடத்துக்கு போயிடாத, இல்ல நீங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல ஆடணும்னு அந்த ஃபார்மேஷன் கொடுத்தாதான் வந்துட்டு 2 பேரும் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க. எல்லா கிளப்புக்கும் அந்த கிளப்ல இருக்க பிளேயர்ஸோட இந்த வீக்னஸை பொறுத்து நம்பர் மாறும். கிளப்ல இருக்கிற வீக்னஸ், உங்களோட ஆப்போனன்ட்க்கு இருக்கிற வீக்னஸ் அதுவும் பார்க்கணும். ஆமா, அப்ப நீங்க மாத்திட்டே இருப்பாங்க நம்பர். எல்லா மேட்சுக்கும் நம்பர் மாத்துறதெல்லாம் உண்டா, இல்ல ஒரே நம்பர் தானே ஆடுவோம் மாதிரிலாம் இருக்கு? அந்த மாதிரி நிக்க வச்சாலுமே இப்ப நான் சொன்ன தெரியுமா, அந்த வெர்டிகல் ஃபார்மேஷன்ல பார்ட்னர்ஷிப் இருக்கணும். அதாவது இப்போ எந்த லெவல் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, அனலிட்டிக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்துட்டு ஒருத்தவனோட பேச வச்சே வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தன் வந்துட்டு லெட்ஸ் ஒரு 10 km/h ஓடுறான்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்ககிட்ட இருக்கிற அந்த 2 பேரை வந்துட்டு 12 ஸ்பீட்ல ஓட முடியும்னா வேணுன்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேரும் அவனையே டார்கெட் பண்ணாங்க. அவனை வேணுன்ட்டு ஓட விடுவாங்க. மார்க் பண்றது. அவனை மட்டும் விட்டுறாத, அவனை இன்னும் அதிகமா ஓட விடு, அவன் 10ல இருந்து 8 ஆகுற மாதிரி நம்ம வந்துட்டு ஓட விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஆராய்ச்சிகள் இருக்கு அதுல. சோ அதுக்கெல்லாம் அந்த ஃபார்மேஷன் ரொம்ப முக்கியம். சரி, நீங்க பார்த்தல காமெடியான நம்பர்னா என்னது? இதை வச்சு ஒருத்தான் என்னடா இந்த நம்பர் ஆடிக்கான ஷாக்கார நம்பர் ஏதா இருக்கா? இதெல்லாம் ஆடாதீங்கடா, பயங்கர ரிஸ்க். எனக்கு வந்துட்டு எங்க டீம்ல இப்போ ரீசெண்டா என்னன்னா, ஃபுல் பேக்ன்றது வந்து டிஃபென்சிவா தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃப்ரண்ட்ல ஓடுவாங்க, சைட்ல தான் ஓடுவாங்க. எங்க டீம்ல குக்கரெல்லாம் ஒருத்தன் இருக்கான். அவன் திடீர்னு வந்துட்டு ஃபுல் பேக்கை விட்டுட்டு மிடில் வந்துட்டு இப்போ சென்டர் மிட்ஃபீல்ட்ல எல்லாம் ஆடிட்டு இருக்கான் அவன். அது வந்துட்டு நான் வந்து யோசிச்சு பார்த்தது கூட கிடையாது அந்த மாதிரி வந்துட்டு யாரா பண்ணுவாங்களான்றது. அது எனக்கு காமெடியா இருந்துச்சு. பட் ஆனால் அதுதான் இப்போ எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா அவன் வந்துட்டு அந்த மிட்ஃபீல்டில் பிளாக் பண்றப்போ மிட்ஃபீல்டில் இருக்கிற ஒரு என்சோ ஃபெர்னாண்டஸ்ன்ற வந்து ஃப்ரண்ட்ல போக முடியுது. அவர் பேக்ல இருந்து ஃப்ரண்ட்ல வந்து அவன் பேக்ல இருந்து ஃப்ரண்ட்ல. ஸோ இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஆப்போனண்டா நீங்க வந்து மிட்ஃபீல்டில் வந்து என்சோ ஃபெர்னாண்டஸ்க்கு வந்து நான் மார்க் பண்றேன்னு ஒருத்தனை வச்சிருக்கீங்க. அவன் வந்துட்டு அவனோட பொசிஷன் விட்டுட்டு ஃப்ரண்ட்ல போயிடுவான். நமக்கு ஈஸி ஆயிடும். அப்போ இந்த குக்கரில் வந்துட்டு அடிஷனல் பிளேயரா இருப்பாங்க நடுவில். அவன் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அடிஷனல் பாஸ் போடுறதுக்கு ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ராவா ஃப்ரண்ட்ல இருப்பான். ரைட். ஸோ நம்மளோட வீக்னஸ் பிளஸும் தெரியணும், ஆப்போசிட்ல வர்றவன் என்ன சூஸ் பண்றதும் தெரியணும். இவங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கும் லெஃப்ட் பேக் தான். லெஃப்ட் பேக் ஒரு ஆளே இல்லாம வந்துட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமா குப்பை ஓட்டிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு போட வேண்டியதானே? அதான் பண்ண பிரச்சனை இல்லையா, ஜெயிக்க ஆரம்பிச்சிருவோம், அப்புறம் தனிமரம் ஆயிரும் நானு. இதுதான் நம்பர் ஃபார்மேஷன். பட் அதுலயே வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி ஒரு காலத்துல வந்துட்டு பை டிஃபால்ட்டா எப்பவுமே 90s எடுத்துட்டீங்கன்னா பை டிஃபால்ட்டா மோஸ்ட் ஆஃப் தம் 4-4-2 தான் ஆடுவாங்க. 4-4-2. 2 பிளேயர், 2 ஃபார்வர்டு, 2 ஸ்ட்ரைக்கர்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல ஆடுவாங்க. மத்த 4 பேர் வந்துட்டு மிட்ஃபீல்டர் டிஃபென்ஸ்ன்ற மாதிரி இந்த விங் பேக்ஸ் ஃப்ரண்ட்ல போறது கான்செப்ட் எல்லாம் பெருசா கிடையாது. இப்பதான் வர ஆரம்பிச்சது. அந்த 2 ஃபார்வர்ட்லயும் ஒத்த நட்ட ஒத்த குட்டையமா இருப்பாங்க. அப்படிலாம் கூட இருக்கும். அதாவது எப்படின்னா ஒருத்தன் வந்துட்டு நீங்க அவன் சொல்ற மாதிரி நீங்க செட் பீஸ்ல எப்படி கோல் பண்றீங்க, அவன் ஒருத்தன் செட் பீஸ்க்கு
அதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்டா ஒருத்தன் இருப்பான். தலையில ஹெடர் போடுவான். உங்களது கொஞ்சம் பழைய எடுத்து பாத்தீங்கன்னா தியரி அண்ட்ரி, டெனிஸ் பர்கேம்ப், அப்புறமா வந்துட்டு இவங்கதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ரூட் வேன் நிஸ்டெல்ரூய் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் ஒரு காலத்துல கேட்க நல்லா இருக்கு. ஒரு காலத்துல இப்பெல்லாம் சூஸ் பண்ணுவாங்களா பார்த்து ஹைட் வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஒர்க் அவுட்டே ஆகும் ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்துட்டு பெப்பு வந்துட்டு நிறைய மாத்திட்டான். அவன் வந்து பிளேயிங் ஃப்ரம் த பேக்னு சொல்லிட்டு அவனோட கான்செப்ட் என்னன்னா அவன் கோல் கீப்பரே வந்துட்டு ஒரு பிளேயரா தான் பார்ப்பான். ஆமா, அது அவனுக்கு சொல்லி கொடுத்தது ஒரு தலைவர் இருக்காரு, ஒரு டச் லெஜெண்ட் இருக்காரு, யோஹான் கிரைஃப். அவர் தான் வந்து பிச்சில் வந்து டோட்டல் ஃபுட்பால் இன்வென்ட் பண்ணாரு. அப்படின்னா என்னன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா நம்பர் 3, 4, 3 என்ன வேணா இருக்கலாம், எல்லாருமே எல்லா பொசிஷனுமே ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இன்வென்ட் பண்ணாரு. அதுதான் வந்துட்டு இப்போ அதோட ரெவல்யூஷன் அண்ட் எவல்யூஷன் அதுதான் இப்போ ஆப்பா வந்து நிக்குது. ஓ அப்படியா? இப்போ வந்துட்டு அவங்ககிட்ட அந்த மாதிரி பிளேயர்ஸ் இல்ல. மெஸ்ஸின்னு ஒருத்தர் இருந்தார், நல்ல பிளேயர். இப்பதான் பாக்குறேன், புதுசா பாக்குறேன். இருந்தாருன்னு சொல்லிடாதீங்க, கொல்லி போட்டுருவாங்க. அவர் என்ன பண்றாரு, எல்லா பொசிஷனும் விளையாடுறாரு. கோலியில இருந்து அவரே கோலியா பந்து எடுத்துட்டு அவரே மிட்ஃபீல்டரா போய் அந்த ஒரு மனுஷன் மட்டும் ஏதா பண்றாரு. நோ கமெண்ட்ஸ். அவருக்கு ஃபார்மேஷன் தேவை. நான் எந்த கமெண்ட் அடிச்சாலும் நான் காலி தெரியுது. அவரே தாண்டி போய் அழகா வேற எந்த எவ்வளவோ ரீல் பாக்குறேன், அந்த ஒரு மனுஷன் மட்டும் தான் பொசிஷன் அதுக்கு அதை கோலா போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போடுற ஒரே மனிதன். விங்க் விங்க். என்ன யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நன்றி நன்றி அழகா சொல்லுங்க. நன்றி. இது நெக்ஸ்ட் கேள்வியோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பர் ஆகுங்க. என்ன கீதா ஓகே ஓகேல தொடரும். சாம் எங்கே? வயலின் ப்ளீஸ்.